வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா. இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம மட்டனை ப்ரெஷர் குக் பண்ணாமல் கடாயிலே தான் வேக விட போகிறோம். அதனால் அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இப்போது எடுத்து வச்சுருந்த 1/2 கிலோ மட்டன், தட்டி வச்சுருந்த 1.5 இன்ச்சு சைஸ் இஞ்சி, 4 பல்லு பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா கூட 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் இருக்கும், நான் மட்டன் கொஞ்சம் சாஃப்டாகவும் வேகும், அதுக்காக நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஸ்லோ குக் பண்ணுங்க, அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடியை திறந்து மட்டன் நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். இப்போ ஓரளவு குக்கான பிறகு இப்போ நான் மிச்சம் இருந்த 4 பல்லு பூண்டு, தட்டின பூண்டையும் ஒரு 5 முந்திரி பருப்பையும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. 50 நிமிஷம் கழித்து, எனக்கு 50 நிமிஷம் ஆச்சு நல்லா வேகிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறதுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் பக்கம் வச்சோம்னா இன்னும் நல்லா மட்டன் சுருங்கி இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக வரும், நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும் மட்டன் சுக்கா. இப்போ மட்டன் சுக்கா ரெடி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அருமையாக சாஃப்டாக வெந்திருக்கு மட்டன். அருமையான மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.